வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் அதிமுகவின் ஆவடி குமார் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரியில் 6000 கனஅடி நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 3 நாட்களுக்கு நீர் திறக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பில் இரு மாநில முதலமைச்சர்களும் சந்தித்து பேசணும், அதற்கான முயற்சியை மத்திய அரசு தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தீர்ப்பு என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற சரியான வாய்ப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய வாய்ப்புகள் கர்நாடகத்தால் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை அல்லது தடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அதிலிருந்து மாற்றத்திற்கு நாம் நீதிமன்றத்தை நாடணும். இன்றைக்கி இந்த தீர்ப்பு கூட மத்திய அரசாங்கம் பேசணும்னு சொல்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இந்த வழக்கு ஏற்கனவே கர்நாடகம் தண்ணி திறந்து விடணும்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு அங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, அமைச்சரவையில் தீர்மானம் போட்டு, சட்டமன்ற சிறப்பு கூட்டம் போட்டு உச்ச நீதிமன்றத்தையே செயல்படுத்த மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு மறு ஆய்வு மனு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க. அப்போ அந்த மனு விசாரணைக்கு வர சொல்ல தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இவர்கள் உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்காமல் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் அந்த உச்சநீதிமன்றத்தை மதிக்காதவர்கள், தீர்ப்பை ஏற்காதவர்களுடைய மனுவை விசாரிக்கக்கூடாது, முதல்ல தீர்ப்பை செயல்படுத்த சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டளைகளை, தீர்ப்பை மதிக்காததுனால இதை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு மனு போட்டதுக்கு பிறகு அந்த மனுவின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வருது. அவங்களுக்கு அது நெருக்கடி. அடுத்து அந்த தீர்ப்பை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றால், மறுவாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்க வேண்டிய நிலையில் அவங்க இருக்கிறாங்க. தண்ணி திறந்து விட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க. அப்போ தான் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நாங்கள் தீர்ப்பை தந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பையே செயல்படுத்த மறுத்து ஒரு தீர்மானம் போடப்படுகிறது, தடுக்க முயற்சி நடக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களும் மத்திய அரசும் இயங்குகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் போடுகின்ற போது மத்திய அரசாங்கம் மௌனமாக இருக்கிறது. இதை கூடவா நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும்? இல்லை, நான் முடிச்சிடுறேன். இதை கூடவா நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும்? இதையே மத்திய அரசாங்கம் இரு மாநில முதலமைச்சர்கள் அழைத்து பேசியிருக்க கூடாது, பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இரு மாநில முதலமைச்சர்களை மத்திய அரசு அழைத்து பேசணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது முன்கூட்டியே செஞ்சிருக்கணுமா? இதை உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு இதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. இதற்கு முன்னாலேயும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக காவிரி பிரச்சனை தொடர்பாக வழக்குகள் விசாரணைக்கு வரும்போதெல்லாம் பிரதமர் இதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி பிரதமர் அழைத்து பேசி, திரு வாஜ்பாய் அவர்கள் பீரியட்லையும் சரி, இந்த மாதிரி திரு மன்மோகன் சிங்குக்கும் இதே மாதிரியான ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு நம்மளோட மாநில அரசுகள், மத்திய அரசு ஒவ்வொருவருக்கென்று தனியான அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கோர்ட்டுக்கு ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டால், மாநில அரசாங்கத்தோட உணர்வு எங்களோட சட்டப்பேரவையில் ஒருமனதாக நாங்கள் நிறைவேற்றுகின்ற தீர்மானம் நம்மளும் இங்கே நிறைவேற்றியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இதே மாதிரி சட்டப்பேரவையில் நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறோம். கர்நாடக அரசும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அரசாங்கத்தோட உதவியோடு தான் தீர்ப்புகளை அமல்படுத்த முடியும். தனியார் வழக்குகள், தனிப்பட்ட வழக்குகள் அப்படின்னு வரும்போது அந்த தீர்ப்பை செயல்படுத்துங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். ஆனால் அரசாங்கமே, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னு வரும்போது அந்த பிரச்சனையை நீதிமன்றம் அதற்கே உரிய பாணியில் கையாளுவாங்க. இந்த இடத்துல மிக நிச்சயமாக உங்கள் தீர்ப்பை மதிக்க முடியாதுன்னு கிட்டத்தட்டன்னு இல்லை, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், உங்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம். அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன சிக்கல் வருதுன்னு சொன்னால், நேரடியாக ஒரு தனியார் அமைப்போ தனியார் மாதிரி அவங்க கவர்மெண்ட்டை டீல் பண்ண முடியாது. இல்லை, என்ன சந்தேகம்னா, நீங்கள் வழக்கறிஞர், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிற போது இது மாநில அரசு நலன் சார்ந்தது, இல்லை மாநில மக்கள் நலன் சார்ந்ததுக்கு நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வேறு விதமாக பார்க்கப்படும். நீங்கள் இன்னொரு மாநில அரசு சார்ந்த நலன், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நலன் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானங்கும் போது அதை
அனைத்து கட்சியோட ஒப்புதலோட நடந்திருந்தாலும் அதை எப்படி பார்க்கணும்? அதுதான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து அந்த சட்டப்பேரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றுதுங்கிற மாதிரி கர்நாடக அரசுக்கு அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை, அவர்களுடைய மாநில நலன் சார்ந்ததாக அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப என்ன நீதிமன்றத்துக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்தை எப்படி டீல் பண்றது? இதெல்லாம் நம்மளுக்கான சேலஞ்சஸ் இல்ல. இது நீதிமன்றத்துடைய சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு இருக்கு. கரெக்ட். எங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க நம்மளோட ஃபெயிலியூர் வருது? மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்க்க முடியும், நீங்க தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கங்கள் நீதிமன்றத்தை நாடாமல் இருக்கும்போது நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் தங்களுடைய மாநில உரிமைக்காக ஒரு நீதிமன்றத்தை ஒரு மாநில அரசு அணுகியதற்கு பின்னால் மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் அங்க எதுவுமே கிடையாது. இந்த சிஸ்டத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னென்ன மாதிரி ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு சட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் எழும்போது இதை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? அதனாலதான் உச்சநீதிமன்றம் சட்டத்தை நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, நம்ம தீர்ப்பை கொடுக்க முடியும், ஆனால் கூட ஜனநாயகத்துல பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முடியும் நம்புறதாலதான் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு போகாம நேரடியா மத்திய அரசு கிட்ட வந்திருந்தா நீங்க கூப்பிட்டு பேசியிருப்பீங்க, பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருப்பீங்க. இல்ல இப்படி இல்ல, நம்ம அதை அப்படி பார்க்க கூடாது. மத்திய அரசாங்கம் ஏன் அன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கல? அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றத மாநிலங்கள் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் உருவாச்சு? இதெல்லாம் நாம சிறிது சிறிதாக இன்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள், சிக்கல்கள். நீங்க இதை எப்படி இத பேச்சுவார்த்தைக்கு ஏன் சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் ஜனநாயகத்துல தீர்வு காண முடியும். அதனால நம்ம உரிமைகளை இழந்துட்டு இல்ல நாம நீதிமன்றத்துக்கு போனது தப்புங்கிற அர்த்தம் இல்ல. இது இன்னைக்கு வந்திருக்கிற சேலஞ்ச். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன அதிகாரம் இருந்தாலும் எப்படி டீல் பண்ண முடியுங்கிறது இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். இத மத்திய அரசு முயற்சி பண்ணி நீங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து பேசுங்கன்னு சொல்றாங்க. இது நம்ம ரெண்டு மாநில முதல்வர்களும் அமர்ந்து பேசி இன்று ரெண்டு பக்கம் ஒரு உணர்வுபூர்வமான அரசியல் சூழல் இருக்கு. பேச்சுவார்த்தை மூலமா இதுக்கு தீர்வே காண முடியாது, நீதிமன்றம் போறதான் ஒரு சிறப்பான வழின்னு தொடங்கணும். ஆனா திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய அதே புள்ளிக்கு வந்திருக்காங்க. பேச்சுவார்த்தை மூலமா நீங்க பண்ணுங்கன்னு உச்ச நீதிமன்றமே இப்ப டைரக்ஷன்ஸ் கொடுக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னாங்க, பிரதமர் கூப்பிட்டு பேசணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லவே இல்லை, மத்திய அரசாங்கம் பேசணும். இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை பிரதமர் பேசணும்னு சொன்னதனால இந்த இதுல கூட மத்திய நதிநீர் ஆணையம் பேசணும், மத்திய நீர்வளத்துறை ஒரு துறை இருக்கு, அந்த துறை பேசணும். ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது உச்ச நீதிமன்றம் சொன்னது மிக தெளிவா இருக்கு. இவ்வழக்கில் கர்நாடக அரசின் நடவடிக்கை கடும் கண்டனத்துக்குரியது. இந்திய கூட்டாட்சி அரசில் அங்கம் வகிக்கும் எந்த மாநிலமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க முடியாது என்று கூற முடியாது. இல்ல, இப்படிதானே சொல்ல வேண்டியதா இருக்கு. நீங்க கண்டனத்திற்கு உரியதுன்னு சொல்ல முடியுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிங்கன்னு சொல்ல முடியுது, மத்திய அரசு கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்ல முடியுதே தவிர, இப்ப வானதி சொன்னாங்கல்ல, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அதை மீறி ஒண்ணும் செய்ய முடியல. சொல்ல வர ஆக இது கண்டனம் தெரிவிச்சு ஒரு மாநில அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் இரண்டு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் உரிமையும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் இந்த நதிநீர் பிரச்சனையினால ஒரு இறையாண்மைக்கு எதிரான ஒரு சூழல் அந்த பகுதியில் உருவாகுது. ஒரு மாநில மக்களுக்கு எதிராக இன்னொரு மாநில மக்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. கர்நாடக கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் அந்த இடத்துல நேரடியாக என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசாங்கத்தை கலைக்கணும்? இல்ல, அது அரசாங்கம் இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க வழக்கறிஞர் 356 மட்டும் இல்ல 355 ஆர்டிகல் இருக்கு. அந்த இன்னும் சொல்ல போனா உச்சநீதிமன்றத்தோட அறிவுரையை நாங்க மதிக்க மாட்டோம்னு சொல்ற மாநில அரசு, நீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையை மதிக்க தேவையில்லை, கர்நாடக அரசு மதிக்கவே தேவையில்லை. மதிக்க முடியாதுனாலும் மத்திய அரசாங்கம் செயல்படுத்த ஒரே வழி, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் அதனுடைய அணைகளுடைய பராமரிப்பு, அது மேட்டூர் அணையாக இருந்தாலும் கிருஷ்ணராஜ சாகரா இருந்தாலும்
அந்த அணைகளுடைய பராமரிப்பு அந்த நதிநீர் மேலாண்மை வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். அந்த ஆணையனுடைய நிர்வாக பொறுப்பில் வந்துட்டதுக்கு பிறகு கர்நாடக அரசாங்கம் தலையிட முடியாது, தமிழ்நாடு அரசாங்கமும் தலையிட முடியாது. அந்த ஆணையம் அந்த வேலையை பார்த்துக்கும். அதனால மத்திய அரசாங்கம் உடனடியாக அதை அமைங்கன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை அமைச்சிட்டு இருந்தாங்கல்ல இந்த பிரச்சனை. இயல்பா தோன்ற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப தமிழக அரசாங்கம் தமிழக மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிறாங்க, அதுல ஒரு சுயநலம் இருக்குன்னே வச்சுக்குவோம். கர்நாடக அரசு அந்த மக்கள் சார்ந்து சிந்திக்கிறாங்க, அதுல ஒரு சுயநலம் இருக்கு. மத்திய அரசுக்கு இரு அரசுகளையும் சார்ந்து இயங்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு, ரெண்டு மாநில மக்களுக்கும் செய்யணும்னு. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை, அப்படி ஒரு தேவையே இல்லை. கம்பல்ஷன் நாட்டுல இருக்கிற எல்லா குடிமக்களும் ஒரே பார்வையில தான் பாக்குறாங்க. இது வந்து அனைத்து கட்சியும் சேர்ந்து தீர்மானம் போட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிற வாதமே இங்க எடுபடலையே. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தானே நம்ம கட்டுப்படணும். தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி. அது என்ஃபோர்ஸ் பண்ணல நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசு தானே. அதுதான் இப்போ மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநில அரசாங்கம், நீங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணணும். கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்கலன்னா சாதாரண குடிமகனுக்கு என்ன ஒரு நியாயமோ அதுதான் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வந்து இதுங்க மேல நடவடிக்கை வேற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு வரும்போது 356 எந்த மாதிரி கேசஸ்ல பயன்படுத்தலாங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு கூட நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க 356 கூட நீங்க சிறப்பு கூட்டத்தை கூட்டுறாங்க. நதிநீர் மேலாண்மை இது மாதிரி ஒரு தீர்மானம் தண்ணி கொடுக்க மாட்டோம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகன்னு சட்டமன்றத்தை ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றாங்க. அதுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கிறாரு. சரி, ஆளுநர் எதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறாருன்னு தெரியாமையே கொடுத்துட்டாரு, ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு கேக்குறாங்க, அதனால கொடுத்துட்டாருன்னு வச்சா அதற்கு பிறகான கண்டிப்போ நீங்க தண்ணீரை நிறுத்தி இருக்காங்க. அது வரைக்கும் மத்திய அரசு எந்த விதமான ஒரு இதையும் இது மாதிரி ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றீங்க அப்படிங்கறது கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஒரு மாநில அரசாங்கத்துல சட்டப்பேரவையில நாம இதுக்கு முன்னாடி ஒரு மனதாக பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டுல நிறைவேற்றிருக்கோம். கர்நாடக கவர்மெண்ட்டும் நிறைவேற்றிருக்கு. வேறுபாடு சொன்னேன், வேறுபாடு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இன்னொரு மாநிலம் பாதிக்கப்படும் போது அது வேற தளத்துல இதுல இன்னொரு மாநிலம்ங்கறதே கிடையாது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, இன்னொரு மாநிலத்துல பாதிக்கிறாங்க, நாம ஏன் நிறைவேற்றணும்? தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்று நீங்க திரும்ப சொல்றீங்கல்ல, ஒரு முறையாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இல்லைங்க, நான் வந்து இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசன் அப்படிங்கறதுக்காக சொல்லல. இன்று எழுந்திருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு இல்லையா, ஒரு சட்ட சிக்கல். என்ன சட்ட சிக்கல்? தீர்ப்பை நிறைவேற்றாத ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை எப்படி டீல் பண்றது? இது இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய சிக்கல். மத்திய அரசாங்கத்தை ஏன் கேக்குறாங்க? எப்படியாவது இவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியும்னு உச்சநீதிமன்றம் நம்புகிறது. ஒரு விஷயம், இதுல மேலாண்மை வாரியத்தை பத்தி நம்ம பேசுறோம். மேலாண்மை வாரியத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டான மேலாண்மை வாரியத்துக்கும் கர்நாடகால இருந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கலந்துக்கணும், அவர் அந்த கமிட்டியில இருக்கணும். அப்போ என்ன ஆகுது, நாம எல்லாருமே சுமூகமாக ஒரு சட்டத்தின் கீழ் இயங்குகின்ற பொழுதுதான் அதற்கான பலம் வலு எல்லாமே. நீங்க வம்படியா நான் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவங்க கிட்ட இன்னைக்கு ஏன் உச்சநீதிமன்ற பேச்சுவார்த்தையில மத்திய அரசு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுது? எப்படியாவது இதை சரி செய்ய முடியுமா? சட்டத்தை தாண்டியும் பேச்சுவார்த்தை என்பது தீர்வாக ஏற்கனவே மேலாண்மை வாரியத்தை 4 வாரங்களுக்குள்ள அமைக்கணும்ன்ற உத்தரவு என்ன இருக்கு? இப்ப திருப்பி நீங்க பேச்சுவார்த்தையின் போது இன்னும் காலதாமதம். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது தனி ஆர்டர், இது தனி ஆர்டர். அதாவது இதுல என்ன சிக்கல் வருது? கர்நாடகா கவர்மெண்ட் வந்து நாங்க முடியாது, தீர்ப்பு அமல்படுத்த முடியாது, எங்க கிட்ட தண்ணி இல்ல அப்படின்னு சொல்ற அவங்களோட நியாயம். நம்மளுக்கு தண்ணி வேணும், நியாயமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கணும். இருப்பை பொறுத்த வரைக்கும் தனியா ஒரு ஆய்வு நீங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேலாண்மை வாரியத்துக்கான உத்தரவு மத்திய அரசு நிறைவேற்றும். ஆனா இதுல எல்லாமே தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் உத்தரவுகளை வாங்குறமே தவிர பிரச்சனைக்கான தீர்வு என்ன? ரெண்டு பேரும் திருப்பி உட்கார்ந்து பேசுங்க. ஆனா இதற்கான மத்தியஸ்தம் இதுல என்ன நீங்க என்ன தமிழக அரசுக்கு என்ன சிக்கல்? இப்போ அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டாங்க, இரண்டாவது முறை சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட போறாங்க, பேசுறாங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து பேசுறாங்க, ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இங்க அதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. கட்சிகள் பலமுறை வலியுறுத்தியும் கூட அதற்கான முயற்சி எடுக்கப்படவே இல்லை. எதுக்கோ முடிச்சு போடுறீங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு சரியான சட்ட பார்வையும் சட்ட நிலையும் எடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு நம்முடைய உரிமைகள் காக்கப்படுகின்ற நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 1974 பறிகொடுக்கப்பட்ட நம்முடைய காவிரி நதிநீர் உரிமை இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டு நமக்கு அந்த ஒரு ஆவண ரீதியாக நமக்கு ஒரு வாய்ப்பு
இது இன்றைக்கு மட்டும் இல்லாமல் இதற்கு பின்பும் நமக்கு சட்ட ரீதியான அந்த காவிரி நதியில் இருக்கின்ற உரிமை நிலைநாட்டப்படுகின்ற சூழல் வந்திருக்கு. அதனால் அதையும் நீங்கள் எதையும் ஒப்பிடாதீங்க. நான் இன்னும் சொல்ல வரேன், மரியாதைக்குரிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மிக தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் சகோதரி வானதி சீனிவாசன் ஏன் அதை இந்த அளவுக்கு இழுத்து பேசுறாங்க எனக்கு புரியல. நான் முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனா இது அங்க கர்நாடகாவை ஆளுகின்ற, என்னுடைய பார்வையில் சொல்றேன், கர்நாடகை ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தராமையாவுடைய சதி. அவர் அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாரு, அதுல பாரதிய ஜனதா கட்சி கலந்துக்கல. அதற்கு பிறகு அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டி தீர்மானத்தை வடிக்கிறாரு. அந்த கலந்துக்க போறாங்க. இப்ப கூட்டம் என்ன விளக்க விடுங்க, நீங்க இடையில குறுக்கிட சொல்ல தவறான பார்வை வந்துடும். அதுக்கு பிறகு அந்த இதுல தீர்மானத்தை உருவாக்குறாங்க. அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட தீர்மானத்தை சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி கவர்னர் அதுக்கு ஒப்புதல் பெற்று சட்டமன்றத்தில் முன்வைக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி உள்பட ஏகமனதாக அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ இன்றைக்கு நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி அங்க போய் அதை ஏத்துக்க முடியாது. உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுங்க அல்லது அரசியல் சட்டத்தை பற்றி கவலைப்படாம நீங்க தனித்துவமா செயல்படுங்கன்னு சொல்லி இவங்க சொல்ல முடியாது. அதனால இவங்க கலந்துக்கிறதுனால ஒரு சரியான தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது, ஏன்னா அவங்க உச்சநீதிமன்றம் கண்டிப்பா சொல்லிட்டாங்க, நீங்க எங்களுடைய ஆணையை நிறைவேற்றி விட்டு மறுபடியும் எங்ககிட்ட மறுஆய்வுக்கு வாங்க, அதுக்கு உங்களுக்கு நிவாரணம் கேட்கறது நியாயமா இருந்தால் அதை நாங்கள் தரோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கர்நாடக வழக்கறிஞர் தரப்புல கலந்துகிட்ட அந்த வழக்கறிஞர்கிட்ட தெளிவாக சொல்லுங்க, முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லுங்க, சட்டத்தை கடைபிடிக்க சொல்லுங்க, உச்சநீதிமன்றத்துக்கு சட்டமன்ற தீர்மானம் எங்களை கட்டுப்படுத்தாது, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க அதை செயல்படுத்த சொல்லுங்கன்னு உத்தரவாகவே சொல்லியிருக்காங்க. இதை மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு ஒரு சட்டத்தை உச்சநீதிமன்றத்தை மதிக்கின்ற சூழலை அந்த பகுதியில் உருவாக்கணும் சொல்லியிருக்காங்க. அல்லது இது மட்டும் இல்லை, இது செயல்படுத்தவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது நமக்கு ஒரு சட்ட நிலையில் ஒரு சரியான பாதுகாப்பு. நான் இது சொல்ல வந்ததுக்கு என்ன காரணம்னா, சித்தராமையா இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற, அவருக்கு வேற வழியே இல்லை, தீர்மானம் நிறைவேற்றணும். இதுக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த தீர்மானம் நிறைவேற்ற சொல்ல எல்லா கட்சியும் ஏத்துக்கிட்டாங்க. இவர் செஞ்சது சட்டப்படி சரின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அவருடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அவருடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டாரு. அதனாலதான் ஒரு அனைத்து எது செஞ்சாலும் அனைத்து கட்சி கூப்பிட்டு வச்சு செய்ய சொல்ல இந்த எல்லா கட்சிகளும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த பிரச்சனையை வேறொரு திசையில் கொண்டு போய் இன்னும் கடந்த செய்தியில உச்சநீதிமன்றம் சட்டம் இல்ல, வாக்கு வங்கி அரசியலுக்காக நடக்கக்கூடிய இந்த அரசியலை நாம் எப்படி காண்கிறோம்? இன்னும் சொல்ல போனா இதே மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட மிக தெளிவா திமுக செயற்குழுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தில் மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க, சித்தராமையா முதலமைச்சராக இருக்கின்ற கர்நாடகத்தில் அங்கு சிறைகளில் இருந்த சமூக விரோதிகளை வெளியில விட்டு தமிழகத்து வாகனங்கள் அடித்தாலே தமிழக மக்களுக்கு போராட்டம். சித்தராமையா திட்டமிட்டு காங்கிரஸ் கட்சியின் திட்டமிட்டு கர்நாடகாவில் தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக செய்கின்ற சதி. இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்து அதில் பங்குதாரர்களாக மாற வேண்டாம் என்பதை கர்நாடக பிஜேபி மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்கு, மத்திய அரசு மீதும் குற்றச்சாட்டு. தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இன்றைய நிலைமை அதுதான். தேசிய கட்சிகள் தேசிய பார்வைதான் கட்டாயம் இருக்க முடியாது. இது பலம் பெறும் பொழுதுதான் நம்ம நிறைய சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். நம்ம நிறைய நிரந்தரமான தீர்வுகளுக்கான நிறைய விஷயங்களை மத்திய அரசாங்கம் அமல்படுத்திட்டு இருக்கு. தனியா டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க, நதிகளை இணைப்பதற்கான முயற்சி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவே பேச்சுவார்த்தைக்காக திருப்பி போகும்போது நிலைமை ரெண்டு பக்கம் எந்த அளவுக்கு சுமூகமா இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நீதிமன்றத்தினோட தீர்ப்பை அமல்படுத்த மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு மாநில அரசாங்கத்தை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை அரசியல் ஆதாயமாக மாற்றக்கூடிய சூழலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னால் இருக்கிற ரியாலிட்டிஸ். இத ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தலைமைகள், இதுவும் அரசியல் கணக்கு தானே. நீங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க, நீங்க கலைக்கணும்னா கலைக்க வேண்டியது கலைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வருகிறப்ப அதுவும் அரசியலா மாறிடுமோ நீங்க பயப்படணும். எல்லாத்துக்கும் மத்திய அரசுக்கு அப்படி ஒரு பயமே வேணுங்க, வேணும். ஏன்னு கேட்டா அங்க ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் இருக்கு. எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு, உங்களுக்கு அரசியல் இருக்கு, உங்களுக்குங்கிறது நான் சொல்றது நிறுவனங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி
மாநில அரசாங்கத்தினுடைய உணர்வுகள் அப்படின்னு வரும்போது மத்திய அரசாங்கம் 2 பக்கத்தையும் சமமா நடத்தணும். 2 பக்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது வந்தா சரி, வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்கள டீல் பண்றதுக்கான வேற விதம் இருக்கு. இதுல பலவிதமான சிக்கல்கள் உள்ளடக்கி இருக்கிறதாலதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது, எப்படியாவது உட்கார வச்சு பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. சோ ஜனநாயக பாதையில பேச்சுவார்த்தைக்கான நம்பிக்கை முதல்ல உருவாக்க வேண்டி இருக்கு, ஒத்துழைப்பு உருவாக்க வேண்டி இருக்கு. இதையெல்லாம் எல்லா தரப்புக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களிப்புல தான் நடக்கும். மிகப்பெரிய பங்களிப்பு எல்லா தரப்புல இருந்து வந்தாதான் அது நடக்க முடியும். 3 ஆண்டுகள்ல 38 அரசு பள்ளிகள் தமிழகத்துல மூடப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் அமைப்பு எடுத்திருக்கிற ஆய்வு அறிக்கையில இதற்கான தகவல் வெளியாகிருக்கிறது. ஏன் இவ்வளவு பள்ளிகள் மூடப்படுகின்றன? இதற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, நீங்கள் பள்ளிகள் மூடப்பட்டிருக்குன்னு தனியார் இவங்க எந்த அடிப்படையில் புள்ளி விவரங்கள் சேகரித்தாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. 2வது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபத்தில் கூட பத்திரிகையில் பார்த்தீங்க, 2 ஆசிரியர் இருக்காங்க, ஒரே ஒரு மாணவர் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தார். பெரும்பாலும் இன்னைக்கு கிராம பகுதிகளில் கூட அரசு பள்ளிகளில் போய் சேர்க்கறதே கௌரவ குறைச்சலாகவும், எங்கேயாவது போய் ஒரு சின்ன கொட்டகை இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தால் அதில் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க என்ற கௌரவத்தோடு இருக்கிறாங்கன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற மனநிலை இன்னைக்கு மக்கள் மத்தியில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள் திறக்கப்படுகின்ற காலங்களில் கூட விழிப்புணர்ச்சி ஊர்வலங்கள் நடத்தி மாணவர்களை பள்ளியில் சேருங்கன்னு சொல்லி விழிப்புணர்ச்சிலாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் அதை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளை நோக்கி போவது என்பது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசு பள்ளிகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான கல்விக்குரிய சாதனங்கள் அத்தனையும் இன்றைக்கு விலையில்லாமல் தரப்படுகின்ற சூழலும், அவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அரசு பள்ளிகளை நோக்கி வருகின்றவர்கள் ஏதோ அரசு பள்ளிகள் தரமற்றவைகளாக இருக்கின்றன ஒரு தோற்றம் கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்டதனுடைய நீட்சியாக இன்றைக்கு அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு. ஒரு அரசு பள்ளிகளில் பக்கத்தில் வேற ஒரு பள்ளி இருக்கிறதுனால கூட அது மூடப்பட்டிருக்கலாம். அது என்ன காரணம் என்பது ஒவ்வொரு குறிப்பிட்ட பள்ளி எது சொல்கிறாங்களோ அதை வச்சு ஆய்வு பண்ணாங்கன்னா தெரியும். பெரும்பாலும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் இன்றைக்கி அரசு நடுநிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும், மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் மாற்றப்பட்ட நிலை தொடர்ந்து இருக்கு. கடந்த ஆண்டில் கூட கடந்த கல்வி ஆண்டில் நிறைய மேல்நிலைப் பள்ளிகளும் உயர்நிலைப் பள்ளிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் தேவை ஏற்படுகின்ற இடங்களில் அரசாங்கம் உருவாக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ கட்டமைப்பு வசதிகள்லாம் சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளில் இது தனியார் மயம் அல்லது தனியார் பள்ளிகளுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறது தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரசு பள்ளிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சா அப்படின்னா என்ன காரணம்? இல்லை காலத்திற்கு ஏற்ப அரசு பள்ளிகள் மாறணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? கல்விங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். குறிப்பாக கன்கரண்ட் இதில் லிஸ்ட்டில் வந்தால் கூட மாநில அரசாங்கம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷத்துலேயும் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருகிறது. இன்றைக்கி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாம் கான்வென்ட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அந்த ஆசை வந்தது? தமிழுக்காக நம்ம ஒரு மும்மொழி கொள்கை இல்லை, நாங்கள் 2 மொழி அப்படின்னு நம்ம கடந்த 50 வருஷத்துக்கு பக்கம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் 50 வருஷத்தில் இங்கே தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு? அரசாங்க பள்ளிகளை பெற்றோர்கள் ஏன் நம்ப மறுக்கிறாங்க? சமூகத்தினுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கம் இதற்காக என்ன முயற்சிகளை எடுக்கிறது? இல்ல தமிழ் வழி கல்வி மட்டும் இல்ல, நீங்க ஆங்கில கல்வியையும் அரசு தொடங்குறாங்க. ஏன் வரல? எலைட் ஸ்கூல்ஸ் தொடங்குறாங்க, எவ்வளவோ பண்றாங்க. ஏன் வரல? இல்ல அதுதான் கேக்குறாங்க. அரசு தரப்பு பிரச்சனையா இல்ல மக்கள் மனதில இயல்பாகவே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை? 2 பக்கம் இருக்கு, 2 பக்கம் இருக்கு. ஏனென்றால் கல்வி அப்படின்னு வரும்போது அது ஆங்கில வழி கல்வியால் மட்டும்தான் தன்னோட குழந்தை படிக்க முடியும். இதுதான் அவனோட ஃபோக்கஸ். இந்த படிக்கிறதும் மார்க் வாங்குறதும் இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படிங்கறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு பார்க்கக்கூடிய சமூக பார்வை ஒரு புறம். இன்னொரு புறம் மக்களுடைய எதிர்பார்ப்போ இல்ல மக்கள் உண்மையாகவே ஒட்டுமொத்த ஒரு ஹோலிஸ்டிக் என்வாயன்மெண்ட்ல ஒரு குழந்தை வளர்றதுக்கான சூழலை பற்றி அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டதா நம்ம கல்வி முறையில? நாம அதை தீவிரமா சிந்திக்கணும். அப்போ அரசாங்க பள்ளிகள்ல கட்டமைப்பு வசதி இல்ல, ஆசிரியர் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்கள் பல்வேறு விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னு கேட்டா
தமிழ் வழி கல்வியில கிராமப்புறத்துல படித்த மாணவர்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் அலட்சியம் காட்டுவதன் வாயிலாக அரசாங்க பள்ளிகள் இன்னைக்கு மூடக்கூடிய சூழல் உருவாயிட்டு வருது. இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். புதிய கல்விக் கொள்கையை பத்தி தமிழகத்துல குறிப்பா இது சிறுபான்மையிற்கு எதிரு, குறிப்பா அவர்கள் தரப்பில் இருந்து வரக்கூடிய கோரிக்கைக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்கறாங்க. புதிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை மத்திய அரசாங்கம் முன்வைக்கிறது. நான் ஒரே ஒரு வித்தியாசத்தை சொல்ல விரும்புறேன். நவோதயா பள்ளிகளுக்கு மாநிலத்துல அனுமதி கிடையாது. ஏன்? அவங்க ஹிந்தி ஒரு பாடமாக சொல்லி தருகிறார்கள். இதே நிலைமைதான் கேந்திரிய வித்யாலயாவுக்கும். ஆனா கேந்திரிய வித்யாலயா சீட்டு ஒவ்வொரு எம்பிக்கும் எத்தனை டிமாண்ட் வந்துட்டு இருக்கு? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்களும் கேந்திரிய வித்யாலயா சீட்டை என்னென்னவெல்லாம் பண்றாங்கன்னு ஊருக்கே தெரியுது. அதுக்கான டிமாண்ட் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு வருது. ஏன்? மத்திய அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாயில தரமான கல்வியை கொடுக்க முடியுது. நாம நவோதயாவை இழந்ததன் காரணமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நல்ல பள்ளியை இழந்துட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நாம தீவிரமா சிந்திக்க வேண்டிய நேரம். நிச்சயமா இது ரொம்ப பெரிய அதாவது நவோதயா பள்ளிகளை சகோதரி பேசினாங்க. இது மொழிக் கொள்கை சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டை போன்று இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனால் மாநில கல்வி திட்டத்தில் வேறு மொழிக்கு நான் முடிக்கிறேன். இதுக்கு காரணமே என்னன்னா, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலில் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு போய் எமர்ஜென்சி காலத்தில் சேர்த்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மொழியை இன்னைக்கு கல்வியை வச்சுக்கிட்டு இந்தியாவை ஒரு மொழி ஆதிக்கத்தை கொண்டு வர மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி செய்து இன்னைக்கு ஏன் ஆங்கிலத்தை நோக்கி போறாங்கன்னா, அவங்க சென்ட்ரல் போர்டு எஜுகேஷனை விரும்புறாங்க. மாநில பாடத்திட்டத்தில் படித்தால் தனக்கு எதிர்காலம் இல்லை என்ற எண்ணம் மக்களிடத்தில் உருவாக்கப்படுது. அதனால் தாய்மொழி கல்வியை விட மத்திய கல்வி கொள்கையின் அடிப்படையில் அல்லது மத்திய பாடத்திட்டத்தில் படிப்பதை விரும்புகின்ற காரணத்தால் தனியாரை நோக்கி போறாங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சிபிஎஸ்இல சேர்க்கிறதுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் ஆர்வப்படுகிறார்கள். ஏன் ஆர்வப்படுறாங்க? குழந்தை இன்னும் தரமான ஒரு கல்வி திட்டத்துல படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. அதையே இந்தியாவில் ஒரு மொழியை படித்தாதான், இந்தியை அல்லது இந்தியாவோடு சேர்ந்த மொழியை படித்தாதான் வாழ முடியும் என்ற எண்ணத்தை கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தாய்மொழி கல்வியை மொழியை தாண்டி பள்ளிகளுடைய கட்டமைப்பு எல்லாமே நிறைய விஷயங்கள் சார்ந்து இருக்கிறது. தொடர்ந்து பேச. உள்ளாட்சி தேர்தல் யார் கணக்கு வெல்லும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. உள்ளாட்சி தொடர்பான வேலைகள்லாம் தொடங்கியாச்சு. முதல் நாள் அறிவிப்பு வருகிறது, மறுநாள் வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிடுகிறது. நேற்று வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. இப்படி அசுர வேகத்துல செய்வதற்கான எல்லா சூழல்களையும் அதிமுக ஏற்கனவே செஞ்சிருச்சா? எல்லா விதமான தயார் நிலையில அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க? எல்லா அரசியல் கட்சிகளும் தயார் நிலையில தான் இருக்கணும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய காலம் எல்லாருக்குமே தெரியும். 24ஆம் தேதிக்குள்ள அவங்க மறுபடியும் 5 ஆண்டுகள் முடிந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்க வேண்டும் என்பது நம்முடைய சட்ட கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. ரெண்டாவது அசுரவேகம்னு சொல்லிங்க. நேற்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட சென்னை மாநகராட்சியுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. அதனால ஒரு சிலருடைய தயக்கம் அல்லது கவனக்குறைவு அல்லது இயலாமை அது அதிமுக செஞ்சுட்டா. ஏன் செஞ்சிட்டாங்க? இன்னும் சொல்ல போனால் ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க, மாநில தேர்தல் ஆணையம் தன்னுடைய பதிலில் 24ஆம் தேதிக்குள்ள நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால் இந்த நேரத்தில் எல்லை மறுநிர்ணயம் செய்யறதுக்கு இயலாதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக 24க்குள்ளே நடத்துவோன்றதை அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்குகள் வர்றதுக்கு முன்னிருந்து வாக்காளர் பட்டியல் தயாரிப்புலேருந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்பப்போ வழக்கும் போட்டிருக்காங்க. அந்த வழக்குகளுக்கு போய் பதிலும் சொல்லியிருக்காங்க. எல்லா பதிலையும் 24க்குள்ளே தேர்தலை நடத்தி முடிப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, கட்சிகளுடைய குற்றச்சாட்டை தாண்டி நீதிமன்றமும் நேற்று கேள்வி கேட்டிருக்கு. ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக பண்ணணும், ஏன் கால அவகாசம் கொடுக்கலன்னு நீதிமன்றமும் கேட்டு. நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கில் ஒரு வகையான கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் ஏன் அவசரம்னு மாநில அரசாங்கம் விளக்கம் கேட்டிருக்காங்க. அது விளக்கம் சொல்ல போகிறாங்க. தேர்தல் ஆணையம் அது ஏன் அவசரமாக செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால்
எந்த தேர்தலுமே அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கி அந்த வேட்புமனு பரிசீலனை முடிந்து இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டிருந்து ஒரு 10-14 நாளுக்குள்ள வந்து தேர்தல், அதுதான் நடைமுறையாக இருக்குது. ஆனால் அந்த தேர்தல் அறிவிப்பு ஒரு 3 மாதம் போட சட்டசபை தேர்தல் மாதிரி 3 மாதத்துக்கு முன்னே அறிவிச்சுட்டு அரசாங்கத்தை இயங்க விடாமல் எதையும் செய்ய விடாமல் எல்லாத்தையும் தேக்கி வைக்கிறது கோட் ஆஃப் கான்டக்ட், அந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமுல்படுத்திட்டு இயக்கத்தை நிறுத்துறதுக்கு வேணா முன்ம அறிவிப்பு பயன்படுமே தவிர அதில் வேற என்ன பலன் கிடைக்கும்? இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தான் வேட்புமனு வாங்குறாங்க. இது தொடர்ந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் 24க்குள்ள தேர்தலை நடத்தி முடிச்சிடறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அது முறையா அந்த தேர்தல் காலம் 24 இன்னும் கேட்டால் நாங்கள் 24ஆம் தேதியை எதிர்பார்த்து இது எல்லா பணியும் செஞ்சோம். அது கொஞ்சம் நீடிக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு சந்தோஷத்தோட கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது திமுக கூட வேட்புமனு வாங்கி தானே இருக்காங்க. அவங்களும் தேதி எதிர்பார்த்தது எல்லா பணியும் அதான் கேள்வி. அவங்களும் சொல்லியிருக்காங்க கால அவகாசம் போதாது, இருந்தாலும் நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிருக்காங்க. நான் முடிச்சிரேன். ஆனாலும் தேர்தல் ஆணையத்தையும் அண்ணா திமுக இணைச்சு பேசுறதுல அவங்களுக்கு ஒரு அரசியல் நிர்பந்தம், அதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் இங்க வந்து இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் மாநில அரசாங்கங்கள் எப்படி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது நீதிமன்றங்களிலேயே வெட்ட வெளிச்சமான விஷயம். எப்படியெல்லாம் அடிதடி தகராறுல இருந்து பூத்தை கேப்சர் பண்றதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் 2 முக்கியமான கட்சிகளும் எப்படியெல்லாம் உள்ளாட்சி தேர்தலை டீல் பண்றாங்கிறது தெரியுது. இந்த நெருக்கடிக்கு இடையில தான் அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். என்ன, ஒரு பக்கம் எல்லா தயாரிப்பு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உள்ளாட்சி தேர்தல் இப்ப வந்து ஆகும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், எந்த நேரம் வேணுமாலும் தயாரா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒரு வார்டு எந்த பக்கம் பிரிக்கப்படுகிறது என்பதை கூட கடைசி நிமிஷத்து வரைக்கும் ரகசியமா வச்சக்கூடிய சூழல் இருந்ததா இல்லையா? ஒரு பெண்களுக்கு ஒதுக்கப்படுகிறதா, இது வந்து நம்ம பட்டியலினத்துக்கு ஒதுக்கப்படுகிறதா, எஸ்டிக்கு ஒதுக்கப்படுகிறதா, இது பெண்களா ஆண்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷத்து வரைக்கும் அதை வெளியிடாம கோர்ட்டுக்கு கேஸ போய் இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்கிறோம். ஒரு மாநில அரசாங்கம் நீங்க வந்து கடைசி வரைக்கும் நாங்க மக்களுக்கு செய்யறதெல்லாம் 3 மாசமா நின்னு போயிரும்னா தொடர்ச்சியா மாநில அரசாங்கம் வருஷம் முழு செய்யறதானே அவங்க கடமை. இதுல அப்ப என்ன அவங்களோட கால்குலேஷன் இருக்குன்னா, செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சிச்சு, தயாரிப்பு வேலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரகசியமா வச்சிருந்து இந்த நேரத்துல இப்ப சொன்ன உடனே அடுத்த நாள்ல இருந்து மனு தாக்கல் அப்படின்னு வரும்போதுதான் வெளிப்படைத்தன்மையோட ஏன் நீங்க இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதற்காக வருகின்ற விமர்சனங்களை தவிர 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும், அதை சந்திக்கணும், அதுக்கு தயாரா இருக்கணும், அதற்கான வேலைகளை செய்யணுங்கிறதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இது உங்களுக்கு ரகசியமாக செய்யக்கூடிய ஏற்பாடுன்னு வரும்போதுதான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வருகிறது. கடந்த காலங்கள்லயும் இந்த குறைவான கால அவகாசம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. திமுக ஆட்சி காலத்துல இதே மாதிரி செஞ்சாங்க, அதைத்தான் நாங்க பின்பற்றோம் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறீங்க. இதே மாதிரி நடைமுறைகள் இருந்திருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ வந்து மறுசுழற்சி நடந்திருக்கு. பெண் தொகுதிகளுக்கான எண்ணிக்கை எதுன்னு நமக்கு தெரியணும். 50% நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க கட்சிகளுக்கு மட்டுமான தேர்தல் இல்ல, ஒரு சுயேட்சை நிக்கணும்னா கூட அது வந்து பெண்ணா ஆனா பொது தொகுதியான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எது பழங்குடியின மக்களுக்கான தொகுதின்னு தெரிஞ்சிருக்கணும், இடம்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த விஷயங்களை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான காலவாசம் கூட இல்லையே. கட்சிகளுக்கான தேர்தலா இது இல்ல. நீங்க திமுக அண்ணா திமுகன்னு சொன்னீங்க. திமுக அண்ணா திமுக இல்ல, இதுதான் தேர்தல் நடைமுறை விதி. தேர்தல் நடத்துகின்ற முறை இதுதான் தொடர்ந்து கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருந்தாலும் திமுக ஆட்சி இருந்தாலும் அதை தான் செய்வாங்க, செஞ்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க எல்லை மறுநிர்ணயம் எல்லை வந்து மறுநிர்ணயம் செய்யலை. 2011 மக்கள் தொகை 2001 மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்னைக்கு தேர்தல் அந்த தொகுதிகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே 33% பெண்களுக்கு இருந்தது. அட்டவணை இனத்தவருக்கு 18-19% இருந்து அதை ஏற்கனவே பிரித்த தொகுதிகள், அந்த தொகுதிகள் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கூடுதலாக பெண்களுக்கு 50% ஒதுக்கப்பட்டதால் 17% இடங்கள் கூடுதலாக்கப்பட்டன. இந்த 17% இடங்கள் பொது தொகுதியில் இருந்து எடுத்து பெண்களுக்கு தரப்பட்டிருக்கு. இது ஒன்று தான் இதில் நடந்த மாற்றம். அந்த 11 கூட தேர்தல் அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்னால்
முறையாக கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. எத்தனை 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அதுதான் செய்ய முடியும். அதுதான் சொல்ல முடியேன். அது அந்த என்ன நிர்பந்தம் வாக்காளர் பட்டியல் அப்பதானே வெளியிடுறாங்க. யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை, யார் போட்டியிட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற வாக்காளர் பட்டியலே அப்பதானே வெளியிடுறாங்க. அப்போ அது எந்த தொகுதியில் யார் போட்டியிடுறாங்கன்றது அப்பதான் நிர்ணயிக்க முடியும். அந்த காலக்கெடுவுக்குள் தேர்தல் அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை வெளியிட்டாங்க. இதை மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தான் முதல் நாள்லேயே 4700 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு தனி வாக்காளர் வேட்பாளராக மாறுகிறார் என்றால் மக்களுக்கு தெரியாம வந்து மாறினாங்களா? நேற்றைக்கு ஒரே நாளில் 11,700 பேருக்கு மேல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆக இது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியுது. ஆனா இதை வச்சு அரசியல் நடத்தணும்னா அது முடியல. அதனால இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. அரசியல் நடத்துறதுக்கான ஏற்பாடு இல்ல. மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில வசதிகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. இதுல என்ன இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு, மற்ற விஷயங்கள், எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ண என்ன வேணா சொல்லலாம். ஆனா இதுல கடைசி வரைக்கும் எப்படி இந்த வார்டு விஷயத்துல இல்ல ஒதுக்கீடு விஷயத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு செயல் மாதிரி அப்படியே வச்சிருந்து உடனடியாக இன்னைக்கு வேட்புமனு அப்படிங்கிறது இதை பார்க்கின்ற பொழுது நீங்க என்ன அரசியல் கட்சிகள் தயாரா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே இருந்தாலும் கூட வரும் நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல சிக்கல் வரதுக்காகவே இல்லைங்க. அதிமுக திமுக மாதிரி கட்டமைப்பு பலம் வாய்ந்த கட்சிகளை விட்டுட்டு மற்ற கட்சிகளுக்கு என்ன சிக்கல் வரும்? பெண் வேட்பாளர்கள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. அதுல ஏதாவது சிக்கல் வரும்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஒரு பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் களத்துல 33% கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்கள் உள்ள அதிக அளவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாச்சு. இன்னைக்கு 50% அப்படின்னு வரும்போது அது ஒரு வரவேற்கத்தக்க முயற்சி, ஒரு நல்ல ஒரு மாற்றம் நாம கீழே உள்ளாட்சியில கொண்டு வர முடியும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஐடென்டிஃபை பண்றதுல சிக்கல் வரும்னு சொல்றீங்க. ஒரு சில இடங்கள்ல கட்சியோட கட்டமைப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஐடென்டிபிகேஷன் சிக்கல் இருக்கும். பட் ஆனாலும் இது எல்லாம் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கட்சிக்கு அது ஒண்ணு பிரச்சனையா இருக்காது. ஆனா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னு வரும்போது இது மாநில அரசாங்கத்துக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தாருன்னு சொல்லக்கூடிய அரசியலை நாங்க சொல்ல விரும்புறோம். இல்ல அது மட்டும் இல்ல, இப்போ சகோதரி சொல்றதுல இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு வழக்கு சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு, திமுக தொடர்ந்த வழக்கு, தனிநபர்கள் தொடர்ந்த வழக்குலாம் நீதிமன்றத்தில் இருந்தது. நீதிமன்றம் அந்த 50% ஒதுக்கீட்டை தடைப்படுத்தக்கூடிய சூழல் இருந்தது. அது தெளிவு பெற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அது தெளிவுபடுத்திக்கிட்டு தான் வெளியிடணும். அதனால அது தாமதமாச்சே தவிர இதுக்கு அரசாங்க காரணம் இல்லை. ரெண்டாவது, எந்த தேர்தல் நடந்தாலும், அது சட்டசபை தேர்தலாக இருந்தாலும், இடைத்தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், எப்படி மத்திய அரசாங்கத்துடைய தேர்தல் நடக்கின்ற போது தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கம் தேர்தல் நடத்துவதற்கு தயாராக உள்துறை இருக்கிறதான்னு கேட்டுட்டு தான் தேர்தல் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. அது போல மாநில உள்துறை அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. சாதகம் வேற, தேர்தல் நடத்த வேண்டிய உகந்த சூழ்நிலையை உருவாக்குங்கள் என்று தேர்தல் ஆணையம் கேட்டு அவங்க கிட்ட செய்ய சொல்லிட்டு அந்த அதிகாரிகளை பயன்படுத்துவதற்கு டெபுடேஷன்ல அவங்க வாங்கிட்டு அது எல்லாமே தேர்தல் மாநில அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாம அவங்க எப்படி செய்ய முடியும்? நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இறுதி நிமிடங்கள் இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கடந்த 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறீங்க, இப்ப நீங்க திரும்பவும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் எதிரொலிக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு கொண்டு வந்திருக்கின்ற மக்கள் நல திட்டங்கள் அத்தனையும் பயனாளிகளுக்கு போய் சென்று சேர வேண்டும் என்றால் அதை கொண்டு சேர்க்கின்ற பணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இருந்தால்தான் அதில் இடைச்சொறுகள் இல்லாமல், தடை இல்லாமல் அந்த பயனாளியை சென்று அடையும். எனவே எங்களுடைய திட்டங்கள் மக்கள் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் அல்லது பயன்படுத்திக் கொள்கின்ற மக்கள் நிச்சயமாக அதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் அந்த பொறுப்புக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவிக்கின்றவர்களை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் இருக்கிறோம். மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுனால உள்ளாட்சியிலையும் அவங்க ஆட்களே இருந்துட்டா அந்த திட்டங்கள் எல்லாம் எளிமையா கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி வாதம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப நம்மளோட எந்த அளவுக்கு நம்ம அரசாங்கம் குறிப்பாக அரசியல் கட்சிகளோட மனநல கீழ்த்தரமா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். எனக்கு மாற்று கட்சியா கீழே ஒரு ஆள் இருந்தா அவனுக்கு நலத்திட்டத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் நினைக்கிறது சரியான எண்ணமா? இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட ப்ராபகேட் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளே தவறுன்னு சொல்லல. மற்ற கட்சிக்காரங்களுக்கு மாற்று திட்டம், மக்கள் நல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு சொல்லல, இன்னும் சிறப்பா கொண்டு போய் சேர்ப்பாங்க. என்ன சிறப்பு? உங்களோட அவங்க சிறப்பா செய்வாங்க. என்ன சிறப்புன்னு கேக்குறேன்.
ஏங்க ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய நிதியை யாரா இருந்தாலும் கொடுக்கணுங்கிறதான விதி. அப்போ வேற கட்சிக்காரன் பஞ்சாயத்து பிரசிடன்ட்னா காசு கொடுக்க மாட்டேன், பஞ்சாயத்துல ஆபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நீ அவனுக்கு ஓட்டு போட்டல, நீ அங்க போய் கேளு. இந்த மனநிலையை அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து மாத்திக்க வேண்டிய சூழல். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் அப்படிங்கறத ஒரு தாண்டி கூட உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸும் யார் தங்களுக்கு சிறப்பாக பணிபுரிவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுல அதிகமாக அதுதான் டிசைட் பண்ண போகுது. அதுதான், ஏன்னா தனிப்பட்ட நபர்களுடைய செல்வாக்கும் அவர்களுடைய பங்களிப்பு சொசைட்டிக்குங்க தான் ரொம்ப சீரியஸா பாக்குறது. ஏன்னு கேட்டா ஒரு பெரிய கட்சிகளை தாண்டி கூட சுயேட்சைகள் அதிகமாக எண்ணிக்கையில உள்ளாட்சி தேர்தலை வெற்றி பெற்றதை நம்ம பார்த்திருக்கோம். மக்கள் என்ன முடிவு செய்யறாங்கன்னு மத்தியில் இருக்கின்ற அரசு மாநிலத்திலும் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும் பிரச்சாரம் பண்ண சகோதரி வானதி சீனிவாசன் அப்படி அவங்க சொல்லி இருந்தா நினைச்சிருந்தா நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.